என்னாச்சு இவளுக்கு இன்னும் தூங்கிட்டே இருக்கா? எப்பவும் சீக்கிரமே எந்திரிப்பா. இல்லைனாலும் நான் முடியலைனாலும் 6 மணிக்கெல்லாம் எந்திரிப்பா. இன்னைக்குன்னா 8 மணி ஆயிடுச்சு. நானே ஆஃபீஸ் கிளம்பிட்டு எந்திரிப்பான்னு பார்த்தா எந்திரிக்கவே இல்லையே. உடம்பு கை வச்சு பார்த்தா காய்ச்சல்லாம் இல்லையே, என்னன்னே தெரியலையே, இப்படி தூங்குறாளே. நைட் லேட்டாக தான் தூங்கியிருப்பாளோ. நானும் வேற சீக்கிரமே தூங்கிட்டேன். அவள் தூக்கம் இல்லைன்னு சொன்னா சரி இரு போனோன்னு நானும் தூங்கிட்டேன். என்னன்னு கேட்காம மீனா மீனா எந்திரி மீனா, என்ன 8 மணி வரைக்கும் தூங்குற? என்ன புது பழக்கமாக இருக்குது? இன்னைக்கு கிளாஸ் வேற போகணுன்னு சொன்னேன். இன்னைக்கு கிளாஸில் ஏதோ டெஸ்ட் இருக்குன்னு நைட்டு பூரா உட்காந்து படிச்சு இல்லை படிச்சுட்டு அப்புறம் எதுக்கு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ பாரு 8 மணி ஆயிடுச்சு இன்னும் தூங்குற. நீ எப்போதான் குளிச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்னு தெரில. இல்லை சந்தோஷமாம்மா, எனக்கு ஒரே தலை வலியாக இருக்குது. நைட்டு கூட ஒன்றும் தெரியல. இப்போ காலைல எந்திரிக்கலான்னு பார்த்தா அப்படியே தலையை தூக்க முடியல. சரியான பாரமாக இருக்கு. தலை வலிக்குதா? என்ன சொல்கிற? ஆமாம், நீ நல்லா வெயிலுக்கு அதுக்கும் ஐஸ் வாட்டரே போட்டு குடி. ஐஸ் வாட்டர் குடிக்காதுன்னு உன்ட்டு எத்தனை தடவை சொல்கிறது? இல்லை சந்தோஷமாம்மா, எப்போமாச்சும் குடிப்பேன். நேற்றுலாம் ஐஸ் வாட்டர் கூட குடிக்கலையே. நானே நேற்று வெளியில் எங்கேயுமே போகலையா, வீட்டிலே தான் இருந்தேன். நான் ஐஸ் வாட்டர் கூட குடிக்கல, காப்பி தான் குடிச்சேன் போட்டு. அப்படியே தலை அப்படியே சரியான வலியை வலிக்குது. எந்திரிக்கவே முடியலம்மா, அப்படியே கிருன்னு வருது. ஐயோ, அப்படியே நைட்டு சாப்பிட்டதெல்லாம் அப்படியே குடலை புரட்டிக்கிட்டு வாமிட்டு வர மாதிரியே இருக்குது. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எனக்கு எப்படி கிளாஸ் போகிறதுன்னு வேற தெரியல. என்ன பண்ணுறது தெரியல. டெஸ்ட் வேற வச்சுக்கா. கண்டிப்பாக வந்துடும். லீவ் போடக்கூடாதுண்ணா. என்ன பண்ணுறது? சரி எந்திரிமே, நான் ஹாஸ்பிட்டலாச்சும் போயிட்டு வருவோம். இப்படி வேற முடியலன்னு படுத்து கிடக்குறேன். எனக்கு வேற ஆஃபீஸ் வேற டைம் ஆச்சு. இல்லை சந்தோஷமாம்மா, பார்த்துக்கலாம் நாளைக்கு போகலாம். இப்போலாம் என்னால் ஹாஸ்பிட்டல் கூட எந்திரிச்சு நடக்க முடியாது. ஒரு மாதிரியா வருது. தலையே தூக்க முடியலன்னு சொல்லலை. சரி டீ போட்டு எடுத்துகிட்டு வரவா? குடிக்கிறியா? தலைவலி கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேணாம் சந்தோஷமாம்மா, எனக்கு ஏற்கனவே குடலை புரட்டிட்டு வருதில்ல. டீயை குடிச்சுன்னா வச்சுங்க அப்படியே நான் வாந்தி எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது. நைட்டே 2-3 டைம் வாந்தி எடுத்து அப்படியே குடலை புரட்டிட்டு சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல. அப்படியா? நான் வேணா லீவ் போட்டுட்டுமா? இன்னைக்கு ரொம்ப அவ்வளோவா வேலையெல்லாம் இல்லை. உங்களுக்கு ஒர்க் இருங்க பாருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வாட்டுக்கு படுத்து கிடக்கிறேன். என்னால் எந்திரிக்க முடியல. நீங்கள் இருந்தாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. என்னால் சாப்பிடவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே தலையை சுற்றி கீழே விழுகிற மாதிரி இருக்கு. சரி இரு, அம்மா கூட்டிகிட்டு வரவா? இல்லை வேணாம், அவங்களே பாவம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒத்தால அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாவம் சத்த ரெஸ்ட் எடுக்கிற வேலை பார்த்துட்டு படுத்துருப்பாங்க. என்ன மம்மினா இன்னும் எந்திரிக்கலையா? உடம்பு சரியில்லையா? நான் வருவேன்னு பார்த்தேன், ஆளே காணோம். சரி நல்லா தூங்குற போல அப்படின்னு நினச்சிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு நீ கிளாஸ் வேறு போகணும்னு சொன்னியா? அதையும் போறியா என்னன்னு கேட்கலான்னு வந்து இங்கே என்ன பேசிக்கிறீங்க? என்னடா ஆச்சு? ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டி போறியா? முடியலையாம்மா? ஆமாம்மா, அவளுக்கு தான் உடம்பு சரியில்லை. எந்திரிச்சு உட்கார முடியல. அப்படியே தலை கிருன்னு சுற்றுதான். தலைவலியாக இருக்கான். அப்படியே குடலை புரட்டிக்கிட்டே வரதான். எதுவும் சாப்பிடவும் முடியல. அதை டீ போட்டாச்சும் எடுத்துகிட்டு வந்துன்னா வேணாங்கிறான். ஆமாங்கத்த, என்னன்னே தெரிலத்த. நைட்டே கொஞ்சம் லைட்டாக அழிச்சிச்சு. இப்போ பார்த்தா அப்படியே தலை பாரமாக இருக்க மாதிரி இருக்கு. ஒரு மாதிரியா இருக்குத்த. அப்படியா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமாடா? உனக்கு எதுவும் வேலை இருக்கா? கூட்டிகிட்டு போயிட்டு வந்துறியா? அவளால் இருந்துச்சு நடக்கலாம் முடியாது. எனக்கு பஸ்ல எல்லாம் போக முடியாது. வண்டியில் தானே போயிட்டு வரணும். இல்லைனா ஆட்டோ பிடிச்சி தானே போகணும். சரிம்மா, நான் போய் ஆட்டோ வந்து பக்கத்தில் வந்து அண்ணன் நிப்பாரில் இருக்காருன்னு கேட்டுவாரு. ஏமா மீனா, தலையெல்லாம் சுத்ததா கிருக்குன்னு எந்திரிக்க முடியாமல் இருக்கா? அப்படியே எந்திரிச்சாலும் கிருக்குன்னு விழுகிற மாதிரி இருக்கா? ஆமாங்கத்த, அப்படிதாத்த இருக்கு. அப்படியே குடலை புரட்டிக்கிட்டு வந்தியா வருதா? ஆமாங்கத்த. இந்த மாதம் தலை குளிச்சிட்டியா? எப்போ உனக்கு தலை குளிக்கிறது? அது 1ஆம் தேதியே வர வேண்டியது. இன்னும் வரலத்த. அதையும் நான் மறந்தே போயிட்டேன். ஏதோ டென்ஷனில் மறந்தே போயிட்டத்த. அதனால தான் இப்படி பண்ணுதா? தலை குளிக்கிறது லேட்டாக வரனால. அப்படி பார்த்தா இன்னைக்கு 13 தேதி ஆயிடுச்சேடி. 10, 13, 14 தேதி ஆயிடுச்சு. 2 வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாமா? என்னங்கிட்ட சொல்கிறீங்க? எனக்கு ஒவ்வொரு டைம் அப்படி தான் 2-3 வாரம் கழிச்சு கூட வருந்த. அடியே, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட லேட்டாக வரும். ஜங்க் ஃபுட் ஏதாச்சும் சாப்பிட்டாலும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிலாம் இல்லை. தள்ளி போனாலே செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? இன்னும் சின்ன பிள்ளையாவே தெரியுங்க. அப்படி வேற இருக்கோத்த. பயமா ஒரு மாதிரியா இருக்கேத்த. சரி இரு, நீ இன்னும் காலையிலேருந்து யூரின் போயிருக்க மாட்டில்ல? நான் போய் பக்கத்து மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சந்தோஷ் கேட்டால் எதுவும் சொல்லிடாத, பார்த்துட்டு சொல்லிக்கலாம். சரியா? இரு, நான் வேகமாக வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வாட்டுக்கு பாத்ரூம் போய் தெரிஞ்சுதானே. சரிங்க போய் வாங்கிட்டு வாங்க. நமக்கு அடிக்கடி இப்படி தானே வரும். ஒரு தடவை 1 மாதம் கூட வராமல் அப்புறமா வந்திருக்கு. அத்தை என்ன இப்படி சொல்கிறாங்க? ஒரே பயமாக வேற இருக்கே. இப்போ வேறு என்ன பண்ணுறான்னு தெரியலையே. வாங்கி கொடுத்து எவ்வளோ நேரம் ஆச்சு? டெஸ்ட் பண்ணி பார்த்து வந்துச்சுட்றாளா? ஏதோ இருந்தால் நல்லது. ஒரு பேரனா பார்த்தையே கொஞ்சிட்டு கடைசி காலத்தில் நிம்மதியாக போகலாம். எதையும் பார்க்காம போயிட்டோம்னா போச்சு. நம்ம மகளுக்கு தான் இல்லை, மயனுக்காச்சும் ஒரு பேர பிள்ளை இருந்தால் கொஞ்சம்லாம் தூக்கி வச்சு ஆசிரியர். என்னம்மா பார்த்துட்டியம்மா? எத்தனை? 1 கோடு வந்துச்சா 2 கோடு வந்துச்சா? இல்லைங்க 2 கோடு வந்துச்சு. 2 கோடு வந்தால் ப்ரெக்னன்சின்னு அர்த்தமா? என்னடி சொல்கிற? 2 கோடு வந்துச்சாடி? இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? வாடி நீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தை இவ்வளோ அசால்ட்டாக வந்து சொல்லிட்டு இந்த மனுஷன் வேறு எங்கே போனாலும் தெரியல. நேரம் பார்த்து இருடி. நான் அந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணி வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வச்சேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலை. என்னம்மா இப்படி பதட்டமாக இருக்கு? என்னம்மா ஆச்சு? ஹாஸ்பிட்டல் கூட்டி போமா? அந்த அண்ணன் வேற வாரன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் நாளைக்கு போய்க்கலாம். இன்றைக்கி அந்த அண்ணன் வேணாம்னு சொல்ல, நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா நீ என்ன விளையாடுறியா? போய் கூட்டிட்டு வாங்குற, அப்புறம் வேணாங்கிற. என்னதான் நினச்சிக்குது? அவளே முடியாமல் இருக்கா. இப்போ என்ன வந்து நடந்துக்கிட்டு தெரியுதா? போடா, நீ போய் உன் பொண்டாட்டிட்ட போய் என்னன்னு கேட்டா போடா. எனக்கே கையும் உள்ள காலும் உள்ள. உங்கள் அப்பாட்ட போய் ஸ்வீட் வாங்கிட்டு சொன்னா போன் எடுத்துட்டு போனான்னு என்ன தெரியல மனுஷன். என்ன மீனா, அம்மா இப்படி லூஸ் மாதிரி பெண்ணாத்திட்டு போகுது. அதையும் சொல்லிட்டு போய் ஆட்டோக்காரன் கூட்டிட்டு வா, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் பொண்ணு. இப்போ பார்த்தா நாளைக்கு போகலாங்குது. என்ன சரியானவனு போகலான்னு பார்த்துச்சோ? ஆமாம், நீ என்ன முடியல இருந்தாலும் சொன்ன, தலையே தூக்க முடியலன்னு சொல்லி தானே படுத்துக்க இருந்த. இப்போ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் என்ன விஷயம்? உங்கள் 2 பேருக்குள்ள என்னாச்சு? நடிக்கிறீங்களா 2 பேரும் சேர்ந்துன்ட்டு?
அது ஒன்றும் இல்லை சந்தோஷமாம்மா, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நீங்கள் என்ன நான் வந்து நினச்சி பார்க்கல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதான் சந்தோஷமா இருக்காது அத்தை இப்படி பதட்டத்தில் ஓடுறாங்க. அப்படி எனக்கு சந்தோஷம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனியே, பாஸ் ஆகி வேலை கிடச்சிருச்சோ? பரவாயில்ல, வேலையிலங்க வாங்கிட்டியே, நீ என்னை மதிக்க மாட்டியே நீ? நீங்கள் ஒரு ஆள் சந்தோஷமாம்மா, ஆனால் நீங்கள் சரியான என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, விவரம் தெரியாத ஆள். வேற என்ன சந்தோஷமான விஷயம் இருக்கு? நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வரப்போகுது. என்ன சொல்ற? மலருக்கா? மலர் ஃபோன் பண்ணிட்டேன். மலர் ஃபோன் பண்ணல சந்தோஷமாம்மா, நமக்கு தான் பாப்பா பிறக்க போகுது. என்ன மீனா சொல்ற? நிஜமாவா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இது எப்படி நடந்துச்சு? இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. ஆமாம் சந்தோஷமாம்மா, எனக்கே நாள் தண்ணி போனது எப்பவும் அப்படி தான் போகும். நான் அந்த மாதிரி சாதாரணமாக வந்துட்டு அத்தை தான் வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துச்சு. நாங்கள் பார்த்தா 2 கோடு வந்துருச்சு. அதே அம்மா இவ்வளோ குசியில் ஓடுதா? அம்மா இனி பிடிக்கவே முடியாது, பேரங்குழந்தைய கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அது நடக்க போகுது. சரி இரு, நான் போய் மலருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன். மலருக்கு சொல்ல வேணாம் சந்தோஷமாம்மா, கொஞ்ச நாள் ஆகட்டுமே. அவள் ஏற்கனவே குழந்தை இல்லைன்னு இருக்கா, அவள்கிட்ட போய் சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட மாட்டாளா? மலர் முன்ன மாதிரி இப்போ இல்லை மீனா. அம்மாவே எவ்வளோ மாறிட்டாங்க பத்தியா? மலரும் மாறிட்டா. அதனால அவள் இன்னும் தப்பாக நினச்சிக்க மாட்டா, சந்தோஷத்தையும் படுவா. நீ சும்மா எதையாச்சும் போது பண்ணாத்தாமே, நீ சந்தோஷமா இருக்கிறத பாரு. இனிமேல் எதை பற்றி நினச்சி கவலைப்படக்கூடாது சரியா? அத்தைக்கு வேறு ஃபோன் பண்ணி சொல்லணும், அதை மறந்தே போயிட்டேன். என் செல்லமே மீனா, அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னியாடி, உங்கள் அத்தை தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு ஓடியாந்துட்டு உன்னை பார்க்குறதுக்கு. ஏமாப்பிள்ள நீங்களாச்சும் ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? என்னை மறந்துட்டிய பற்றியில. ஐயா அத்தை, எனக்கே இப்போதே தெரியும், உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலாம் நினச்சி. நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. இருங்க, அப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வராரா என்னன்னு தெரியல, இல்லைன்னா நானாச்சும் போய் வாங்கிட்டு வரேன். நான் தான் அவசரத்தில் வந்தவ, ஒன்று கூட ஒரு பழம் கூட பிள்ளைக்கு வாங்கிட்டு வரல. அப்படியே ஓடியாந்து ஸ்வீட்டாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கலாம். இப்போதான் ஞாபகம் வருது. வெறும் பர்ஸை மட்டும் தூக்கிட்டு வந்தேன், காசை மட்டும் வேறு ஒன்றுமே எடுத்துட்டு வரல. கோச்சிக்காத அம்மா, அப்புறமா போய் வாங்கி தரேன் உனக்கு. இதில் என்னத்தை இருக்குது? இந்த நான் போய் வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா அப்பா வாங்கிட்டு வருவாங்க. இருங்க. இப்படி மீனா, முன்னாடியே தள்ளி போதும் என்று சொல்லியிருக்கலாம்லடி, ஏன்டி சொல்லவே இல்லை? உங்கள் அத்தை முன்ன மாதிரி இல்லடி, இப்போ நல்லா பேசுகிறாங்க. நல்லா சாப்பாடுலாம் கறி மீன்லாம் இப்போலாம் செஞ்சு போகிறாங்க. இப்போ கொஞ்சம் நாளாவே ஆள் மாறிட்டாங்க. மலரும் நல்லா எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிலாம் பேசுகிறா. இப்படி எப்படி மானாவளோ தெரியல. என்னவோ என் மகன் நல்லா இருந்தால் சரி, இப்போ ஒரு நல்லது நடக்க போகுது. பாவம் அந்த மலருக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்குன்னு பார்க்குறேன், நடக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? கடவுளை தான் வேண்டிக்கணும். நாள் தண்ணி போனதே தெரியலம்மா, யாவுமே இல்லை. காலையில் ஒரே தலைவலி, ஒரு மாதிரியா கிருக்குன்னு வர மாதிரியா இருந்துச்சு. அத்தைகிட்ட சொன்னி, அத்தை தான் வாங்கி அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதை விட என்ன இருக்குது? உனக்கு பிள்ளைக்கு தான் ஒன்று கூட வாங்கிட்டு வராமல் வந்துட்டேன். கோழி தான் உனக்கு ஒன்றாவது வெளியில் விட்டுருக்கேன். இன்றைக்கி அடிச்சு சமைச்சு தரேன் அம்மாவே, சரியா? ஆமாம்மா, கோழி ரசம் சாப்பிட்டா ரொம்ப நாளாச்சு. உங்கள் கையால் அடிச்சு கொண்டு வந்து எப்படிமா அங்கேருந்து தூக்கிட்டு வந்தேன்? அதெல்லாம் வாங்க நேரம் இல்லை, பர்சை மட்டும் எடுத்துகிட்டு வந்ததுன்னா கோழியை மட்டும் என்னென்னு வேகமாக போய் பிடிச்சேன். அதான் உங்கள் அத்தை ஃபோன் பண்ணோன்னே பார்த்தேன். அப்போதே கோழி பூரா அரிசி வந்துச்சு. கோழிக்கு அரிசியை போட்டு ஒரு கோழி கூடைக்கில் வந்தாங்க, போட்டு அமைக்கி கொண்டு வந்துட்டு. நல்லா பெரிய கோழியாக தான் இருக்குது. நல்லா முட்டை போடுற கோழி, நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்டி. உனக்கு வச்சு தரேன்டி. இனிமேல் இங்கே இருக்க கோழி பூரா இங்கே வந்து இனிமேல் தாண்டி பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். வேலையெல்லாம் கொஞ்சம் 3 மாதம் வரைக்கும் செய்யாது, அதுக்கப்புறம் நல்லா செய்யலாம். 3 மாதம் வரைக்கும் கொஞ்சம் பார்த்து மெதுவாக செய்யும். உங்கள் அத்தைக்காரி இப்போலாம் உன்னை வேலை பார்க்க விட மாட்டா. முன்னாடி இந்த மாதிரி இல்லை. நல்லா பழமா சாப்பிடணும். இந்த நுழுக்கு திங்கிறதெல்லாம் இதோட விட்டு இந்த காரச்சவும் மிச்சம் பழமா சாப்பிட்டு பழகு, சரியா? ஆனால் போமா, இங்கிட்ட பழமெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு தெரியும். ஏதாச்சும் திங்கிறது வாங்கிட்டு வராமல் இருக்குது. காரச்சி மிச்சர் வாங்கிட்டு வரலாம்ல, இங்கெல்லாம் அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் பழம் சாப்பிட்றவங்க. காரச்சி மிச்சர் வாங்கிட்டு வரும், அதாம சாப்பிடணும் போல இருக்குது. சரி, நான் மாப்பிள்ளை சொல்லி வாங்கிட்டு வச்சுறேன். நீ கிளம்பு, நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்லை மாப்பிள்ளை நீங்கள் போயிட்டு வரீங்களா? சரிம்மா, இல்லைம்மா நம்மளே போயிட்டு வருவோம். அவங்க வேலைக்கு போட்டோம், வேலைக்கு போகிறாங்க போட்டோம். நாளைக்கு லீவ் போட்டுக்கிட்டோம். சரி, முதல்ல போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரணும். மீனா, மணி 9 மணி ஆச்சு. மாதம் நின்று பேசிகிட்டே இருக்காம சாப்பாடு செஞ்சுருக்கேன் பாரு. சாப்பிட இனிமேல் கரெக்டாக எதுக்கு சாப்பிடணும், இப்படியே தெரியக்கூடாது, சரியா? இன்னும் சாப்பிடா மீனா? நீ வா, உனக்கு போட்டு தரேன் வா. நானே மறந்தே போயிட்டேன். நீங்களும் போட்டு சாப்பிடுங்க. சாப்பாடு நிறைய தான் செஞ்சு வச்சுருக்கேன். 10 மதியம் கூட செஞ்சுக்கலாம். நீங்கள் வாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. நான் போட்டு வந்துட்டு நான் லேட்டாக தான் சாப்பிடுவேன். எப்போ நான் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன். அண்ணன் வந்துட்டோம். அந்த மனுஷன் இப்போ தான் ஸ்வீட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு வச்சு வாங்கிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. வாங்க நம்ம சாப்பிட வரும்போது வரட்டும்.